ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 4th சாப்டரோட இம்பார்ட்டன்ட் சம் பார்க்க போகிறோம். அதாவது ஜியாமெட்ரியில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஜியாமெட்ரி கிராஃப் ரெண்டுமே வந்து கடைசியாக இம்பார்ட்டன்ட் ஜியாமெட்ரி கிராஃப் சம்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது நம்ம சம் மட்டும் பார்க்கலாம் என்னென்னு. இப்போது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிறீங்களா? 4th சாப்டர் எடுத்துக்கோங்க. அதில் 4.1 வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. தென் 4.4 5 மார்க், 4.6 2 மார்க், 4.7 2 மார்க், 4.8 2 மார்க், 4.9 5 மார்க். பேஜ் நம்பர் 170. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 4.1ல் செகண்ட் சம், தேர்ட் சம், 6th சம் இந்த மூணு வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்குறாங்க. தென் 9th சம் நோட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ளதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிராஃப் ஜியாமெட்ரி நான் தனியாகவே கொடுத்துட்றேன், செப்பரேட்டாக கொடுத்துட்றேன். ஸோ அந்த சம் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது இதில் சம்முன்னு பார்த்தீங்கன்னா 9th மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 176ல் வந்து 4.12 2 மார்க், 4.15 2 மார்க், 4.16 2 மார்க். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.2ல் ஃபர்ஸ்ட் சம் 2 மார்க், செகண்ட் சம் 5 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ 2 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம். செகண்ட் சம் 5 மார்க், 4ல் வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து நம்மளுக்கு 5 மார்க்கில் கேட்குறாங்க. 2 மார்க்லேயும் கேட்க சான்ஸ் இருக்குது. தென் 5th சம் 5 மார்க், 6th சம் 5 மார்க், 10th சம் 5 மார்க். எக்ஸசைஸ் 4.20 2 மார்க். எக்ஸாம்பிள் 4.20 நோட் பண்ணிட்டீங்களா? எக்ஸாம்பிள் 4.21 5 மார்க், எக்ஸாம்பிள் 4.22 2 மார்க், எக்ஸாம்பிள் 4.23 5 மார்க். எக்ஸசைஸ் 4.3 எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் சம் 2 மார்க், செகண்ட் சம் 3 மார்க், தேர்ட் சம் 5 மார்க், 6th சம் 5 மார்க், 5th சம் 5 மார்க் and last one 7th one 5 mark. Next page number 191 example 4.24 2 mark, example 4.25 5 mark, example 4.26 2 mark, example 4.28 2 mark. Then example 4.32 5 mark. Exercise 4.4 first one 2 mark, second one 2 mark, third one 5 mark, 6th one 5 mark, 7th one 2 mark, 9th one 5 mark, 11th one 5 mark, 12th one 5 mark, 15th one 5 mark. Okay. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரில் நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குற சம்மாக இருக்கட்டும், இல்லை டாபிக் ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்க சம்மாக இருக்கட்டும் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அது எல்லாமே வந்து நான் நோட் பண்ணியிருக்கிறேன். நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்த சம்மில் நம்பர் சேஞ்ச் ஆகி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் சம் தான், பட் 5 சென்டிமீட்டர் வச்சு கொடுக்குறாங்க. ஓகேவா? சேம் சம் தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் ரிப்பீட்டடாக அந்த சம் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலே. ஸோ 24க்கு பதிலாக 5 சென்டிமீட்டர் வச்சு கொடுக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 25 சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பதிலாக 5 சென்டிமீட்டரும், இங்கே 24க்கு பதிலாக 4 சென்டிமீட்டரும் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சம்மும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அடிஷ்னலாக நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குற சம்மும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? தென் லாஸ்ட்டு ஃபைனலாக யூனிட் எக்ஸசைஸில் வந்து 5th ஒன் 5 மார்க்,
சிக்ஸ்த்து ஒன் 5 மார்க், 7th ஒன் 5 மார்க், 9th ஒன் 5 மார்க், 10th ஒன் 5 மார்க். ஓகே, உங்களுக்கு இப்போ எல்லாமே சொல்லிட்டேன். தென் உங்களுக்கு இந்த 4th சாப்டரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தியரம் வரும். ஓகேவா? ஸோ அந்த தியரம் வந்து என்னென்ன அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் கண்டிப்பாக வரும். நோட் பண்ணிக்கோங்க. அதை இருக்கு இல்லையா, இந்த தேல்ஸ் தியரம் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேல்ஸ் தியரம். செகண்ட் ஒன் பித்தாகரஸ் தியரம். தேர்ட் ஒன் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 தியரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 தியரமும் நோட் பண்ணிக்கோங்க.